إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையில் குழுமியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் வாழுகின்ற, நாம் பின்பற்றுகின்ற, நாம் மார்க்கமாக கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் அவசியமோ, அவனுடைய இம்மை மறுமை வாழ்வு சீராக அமைய, ஒழுங்காக அமைய, சிறப்பாக அமைய எவையெல்லாம் அவசியமோ அவையெல்லாம் மிக அழகாக, விளக்கமாக, விரிவாக நமது மார்க்கத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆகவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகள், அதன் சிறப்பம்சங்கள், அதன் தனித்துவங்கள் என்று சொல்லப்படுகிற போது சொல்லுவார்கள் அது முழுமையானது. அந்த முழுமையின் வடிவங்கள், அந்த முழுமைத்துவம் எப்படி அந்த மார்க்கத்திலே பிரதிபலிக்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அப்படியான அந்த முழுமைத்துவங்களில் ஒன்றுதான் இந்த மார்க்கம் பூரணமானது என்பதை காட்டுகின்ற விடயங்களில் ஒன்றுதான் இந்த மார்க்கத்திலே நமக்கு அந்த உரிமைகள், கடமைகள் என்ற ஒரு பகுதியை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. என்று மனித உரிமைகள் என்றெல்லாம் எத்தனையோ நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள் உள்ளன. மனித உரிமைகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அது லிஸ்ட் பண்ணப்பட்டு அதை பாதுகாப்பதற்கென்றே நிறைய ஒழுங்குகள் உலகிலே இருப்பதை பார்க்கிறோம். யுத்தங்கள் என்று வந்துவிட்டால் அந்த யுத்த தர்மம், அதிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், அதெல்லாம் இப்போதுதான் மனிதன் லிஸ்ட் பண்ணி யுத்த குற்றங்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அதெல்லாம் ஏதோ இப்போதுதான் இந்த உலகம் அறிவது போன்று என்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள், அப்படியான அந்த உரிமைகள், அந்த ஒழுங்குகளை 1400 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மனித உரிமைகள் என்று யுத்த தர்மம், யுத்த ஒழுங்குகள் என்று அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைகளை அனுப்புகிற போது அழகாக அதை வரிசையாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப யுத்தங்களுக்கு படைகளை அனுப்புகிற போது, யுத்தங்கள் என்றால் இஸ்லாம் யுத்தத்தை ஆரம்பிப்பதல்ல. இப்ப சீராவை படிப்பிக்கிற போது சிலர்களால் சொல்லப்பட்டது பத்ர் யுத்தம்,
உஹது யுத்தம், அகழி யுத்தம், தபூக் யுத்தம், மக்கா வெற்றி, இப்படி யுத்தங்கள் தொடரும். அந்த யுத்தங்களை படிக்கிற போது அப்ப யுத்தம் தானா என்று கேட்டால் அப்படியும் சிலர் சீராவை வித்தியாசமாக தவறான கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கிறார்கள். அப்ப அதற்கு என்ன பதில்? இஸ்லாம் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எந்த யுத்தத்தையும் எடுத்து பாருங்கள், அவங்க துவங்கவில்லை. பத்ர் யுத்தம் அது அவங்க துவங்கவில்லை, யுத்தத்துக்காக போகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த முதலாவது யுத்தமே யுத்தத்தை ஆரம்பிக்க அவங்க போகல. அவங்க தாங்கள் இழந்த சொத்தை மீட்கலாம், மக்காவிலே பறிகொடுத்த சொத்துக்களை எடுக்கலாம், அதே அவர்கள் பறித்ததை இந்த முறையில் மீட்கலாம் என்ற அர்த்தத்தில் தான் போனார்கள். ஆனால் அது யுத்தத்தில் முடிவடைந்தது. எதிரிகள் யுத்த களத்தில் அவர்களை பலவந்தமாக சந்திக்க முற்பட்டார்கள். எனவேதான் பத்ர் யுத்தம் நடந்தது. உஹது யுத்தம், இரண்டாவது யுத்தம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் படையெடுத்து வந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பாதுகாப்பதற்காக, தற்பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே தான் உஹது யுத்தம் நடைபெற்றது. கந்தக் யுத்தம், அவர்கள் தான் மதீனாவை முற்றுகையிட வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பாதுகாக்க அகழி தோன்றி யுத்தத்திலே அவர்களை எதிர்கொண்டார்கள். எனவே யுத்தத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் யுத்தம் என்பது சில வேளை தவிர்க்க முடியாதது. மார்க்கத்தை, உயிரை, நாட்டை, சொத்தை பாதுகாப்பதற்கு சில வேளை தவிர்க்க முடியாத ஒரு வழியாக அது அமையும். அப்படியான நேரத்திலே அப்ப யுத்தங்களுக்கு அனுப்புகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள்? லா தகுல்லு, கொள்ளையடிக்காதீர்கள், வெற்றி கொண்டோம் என்பதற்காக சொத்துக்களை அபகரிக்காதீர்கள், வலா தஹதுரு, சதி செய்யாதீர்கள், வலா துமத்திலு, சித்திரவதை செய்யாதீர்கள், வலா தக்துலு ஷைഖன், முதியவர்களை கொல்லாதீர்கள், வலா வலீதன், சிறுவர்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், வலம்ரஅத்தன், பெண்களை கொல்லாதீர்கள். நீங்கள் போகும் வழியில் கோவில்களில், சேர்ச்சுகளில் சிலர்கள் ஆராதனைக்காக, வணக்கத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கிடப்பார்கள். அவர்களை யாரும் நெருங்கி விடாதீர்கள், தீண்டி விடாதீர்கள், கொன்று விடாதீர்கள். இவ்வளவு உபதேசங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று யுத்தத்தில் சித்திரவதை கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, மதஸ்தானங்களை உடைக்கக்கூடாது, அதில் உள்ளவர்களை கொல்லக்கூடாது. அன்றே மனித உரிமை, யுத்தத்தில் பேண வேண்டிய உரிமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அப்படியான மார்க்கத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இந்த உலகிலே ஒரு மனிதனுடைய இஸ்லாம் முழுமை பெற வேண்டுமாக இருந்தால், அவன் பூரண முஸ்லிமாக வேண்டுமாக இருந்தால், அவன் ஹுகூக், ஹுகூக் என்றால் கடமைகள், உரிமைகள், நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ஹுகூக் என்று சொல்வது, ஹக் உரிமை, கடமை என்பது அதன் பொருள். அல்லாஹ் தஆலா சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனக்கென்று நான் நிறைவேற்ற வேண்டிய கடமை உண்டு, ஹக் ஒன்று, நான் நிறைவேற்ற வேண்டும் என்று என் மீது நானே சுமத்தி கொண்ட பொறுப்பு உண்டு. அதை படைச்ச நாயன் சொல்கிறான். ஏனென்றால், அடியார்களே, நீங்களும் நான் இறைவனாகிய நானே கடமையை நிறைவேற்றுகிறேன், ஆனால் எனக்கு கடமை இல்லை, ஆனால் நான் நிறைவேற்றுகிறேன், தவற மாட்டேன். எனவே நீங்களும் நிறைவேற்றுங்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படியும் சொல்லியிருக்கிறார்.
உதாரணமாக குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ. அல்லாஹ்வின் மீது ஹக், அல்லாஹ் தன் மீது பொறுப்பாக கடமையாக ஆக்கியிருக்கிறான் உண்மையான அவனுடைய மூமின்களுக்கு உதவுவது. அது அல்லாஹ்வின் கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஹக். அடியார்களே, நீங்கள் உலக வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஹக் உண்டு, அதையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியிலே இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொல்றாங்க, 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுவது அல்லாஹ்வின் கடமை, ஹக். அப்படி என்றால் அல்லாஹ் நிச்சயம் உதவுவான். அப்படி என்றால் எப்போதாவது அவனுடைய உதவி அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுல 3 பேரை அடையாளப்படுத்தினார்கள். ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிற ஒரு போராளி. இரண்டாவது, தன்னுடைய உரிமை சீட்டை பெற அந்த நேரத்தில் அடிமை வாழ்க்கை இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிமை வாழ்க்கையை ஒழிப்பதற்கு நிறைய சட்டங்களை போட்டது. எனவே கஃபாராக்கள் நீங்க பார்க்கலாம், கஃபாராவுக்கு மார்க்கத்தில் முதலாவது அடிமையை உரிமையிடல் என்றுதான் வரும். ஏன் வருகிறது? ஒரு தவறு செஞ்சிட்டா அதுக்கு அடிமை உரிமையிடல். அப்ப அந்த அடிமைத்துவத்தை ஒழிக்கணும், குறைக்கணும். எனவே கஃபாரா மார்க்கத்தில் தவறு செய்தாலும் அடிமை உரிமையிடல். அப்ப அந்த வகையிலே தான் அந்த நேரம் சிலர்கள் உரிமை சீட்டு எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, நீ ஒரு 22,000 அல்லது 10,000 திர்ஹங்களை செலுத்தினால் நான் உன்னை உரிமையிடுவேன். அவருக்கு சொல்வது முகாத்தப், உரிமை சீட்டு எழுதப்பட்டவர். தன் எஜமானால் சுதந்திரமாக விடப்படுவார். தொழில் செய்யலாம், உழைத்து வா, 10,000 திர்ஹங்களை நீ செலுத்தினால் உன்னை நான் உரிமையிடுவேன். அப்ப அவரு போய் தொழில் செய்வார். அப்படி ஒரு முறை இருந்தது. இப்படி தன்னுடைய உரிமைக்காக உழைக்கிற உரிமை சீட்டு எழுதப்பட்ட அந்த அடிமைக்கு உதவுவது அல்லாஹ்வின் கடமையாகும் என்று 2வது நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3வது, கற்பொழுக்கத்தை காத்துக்கொள்ள, தன்னுடைய மானத்தை காத்துக்கொள்ள, தவறான வழியில் நான் சென்றுவிடக் கூடாது, முறையான ஹலாலான வழியில் நான் என் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமண அந்த அடிப்படை தேவைகளை வசதியை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிற வாலிபன், அவனுக்கு உதவுவது அல்லாஹ்வின் கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் நிச்சயம் உதவுவான், அது அவனது கடமை, ஹக்குன் அலல்லாஹ் என்று சொல்றாங்க. அப்ப இப்படி அல்லாஹ்வே சில ஹக்குகள் எது என் மீது கடமை என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வை விசாரிக்க யாரும் இல்லை, அவன் விரும்பியதை செய்வான், அவனை யாரும் கேட்க முடியாது. அப்படி இருந்தும் நான் நிறைவேற்றுகிறேன், என் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால், நாம் அடியார்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையில நமக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். சிலர்கள் நினைக்கிறார்கள், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர்கள் நினைக்கிறாங்க, நான் கரெக்டா இருக்கிறேன். மனிதனுடைய பலவீனங்கள்ல ஒன்றுதான் நான் நல்ல, நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட், நான் எல்லாம் நிறைவேற்றுகிறேன். இப்படி நினைத்து நிறைய அவங்களோட பொறுப்புகள் கடமைகளை மறந்து வாழ்வர்கள் இருக்கிறார். அப்ப ஒரு மனிதன் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தன்னுடைய பொறுப்பு கடமைகளை நான் நிறைவேற்றுகின்றேனா? தன்னைத்தான் கேட்டால் நான் நல்ல என்றுதான் மனசு சொல்லும். எனவேதான் சொல்லுவாங்க, பிறர்கள் எம்மை பற்றி சொல்வது எல்லாம் உண்மை அல்ல, ஆனால் ஒருவர் தன்னை சுய பரிசோதனை செய்வதாக இருந்தால் நம்பகமான சில நட்பு வட்டத்தில் நம்பகமான நல்லோர்களிடம் தன்னை பற்றி கேட்க வேண்டும். அவங்கள பலரு நீங்க இதுல வீக்கா இருக்கிறீங்க என்று சொன்னால் அது உண்மை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇதஸ்தன்ஸஹக
ஃபன்சஹு, உன்னிடம் யாராவது அட்வைஸ் கேட்டு வந்தால் அப்ப கேட்கிற சுன்னா, தன்னை பற்றி நல்லவரிடம், பெரியவரிடம், நம்பகமானவரிடம் ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ளணும், திருத்திக் கொள்ளணும் என்றால், தன்னுடைய பக்கங்கள், வாழ்க்கை பக்கங்களை கொஞ்சம் பொலிஷ் பண்ணி வைக்கணும் என்றால், உயர்ந்தோர், நல்லோர், கற்றோர், முன்மாதிரியானவர்களிடம் தன்னை பத்தி கொஞ்சம் கேட்கணும். அதுதான் விசுவாசம் சொல்றாங்க, உன்னிடம் அவன் அட்வைஸ் கேட்டு வந்தால் உன் சகோதரன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணு. அப்போது ஒரு முறை, நாம யாரும் முழுமையானவர்கள் கிடையாது. ஆனால் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது, உயர்ந்து செல்ல வேண்டும். ஈமானில, தக்வாவுல, பொறுப்புகள் கடமைகள் நிறைவேற்றத்துல உயர்ந்து போகணும். அப்ப நிறைய பேர் தான் நல்ல மனிதத்தை கொண்டிருக்கிறாங்க, ஆனால் பெரிய ஒரு பகுதி அவங்க பொறுப்பு கடமையில வீக்கா இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவங்க மத்தாக்கள்கிட்ட இருந்து தண்ட உரிமைகளை பெறுவதில் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, அளந்து வாங்குவாங்க, சற்றும் பிசகாமல் தன் உரிமைகளை பெற்றெடுப்பார்கள். ஆனா அவங்க கொடுக்க வேண்டிய, அவங்க நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் கடமைகளை பற்றி சற்றும் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இவங்களைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா முத்தஃபிஃபீன் என்கிற அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில், அது அளவை நிறுவையில் வந்தாலும் உரிமைகளும் கடமைகளும் ஒரு அளவை நிறுவைதான். அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம்தான் அல்லது கேடுதான், தண்டனை தான் என்ற அந்த வயலுங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ், மனிதர்களிடம் ஏதாவது அவர்கள் அளந்தெடுத்தால், நிறுத்து வாங்கினால், அளந்து வாங்கினால், எஸ்தவ்ஃபூன், அதை முழுமையாக சரியாக அளந்தெடுப்பார்கள், நிறுத்து வாங்குவார்கள், செட்டியாக பார்ப்பாங்க. மற்றவர்களுக்கு அவங்க அளந்து கொடுக்க போனால், அவ்வஸனூஹும், ஏதோ ஒன்றை நிறுத்து கொடுக்க போனால், யுஹ்சிரூன், அவர்களுக்கு நஷ்டப்படுத்தி விடுவார்கள், மற்றவர்களை நஷ்டப்படுத்தி விடுவார்கள். தங்களுக்கென்றால் நிறுத்து அளவாக நின்று பேசி வாங்குவார்கள். இவர்களுக்கும் அழிவுதான், நாசம்தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றதை பார்க்கிறோம். அப்படியும் இருக்கிறார்கள் ஒரு சாரார், தான் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியாது, பிறரிடம் அவர்கள் சரியாக உரிமைகள் கடமைகளை வாங்கிக் கொள்வார்கள். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படியான காலத்திலே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நமது மார்க்கம் சொல்லியிருக்கிற இந்த பொறுப்புகள் கடமைகள்ல எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளேனும் நாம தனிமையில உட்கார்ந்து நான் ரப்புக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகின்றேனா, தண்ட நஃப்ஸுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகின்றேனா, தன்னுடைய குடும்பத்துக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகின்றேனா, தன்னுடைய ரசூலுக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றேனா, ஏனைய சமூகத்தில் நான் என் மீது பொறுப்பு, சமூக வாழ்க்கையில் என் மீது பொறுப்பு சாட்டப்பட்டுள்ள பொறுப்புகள் கடமைகள் அதை சரியாக நிறைவேற்றுகின்றேன் என்று சுய பரிசோதனை செய்திருக்கிறோமா? அப்பதானே உயர்ந்து போகலாம். குறை நிறைகளை பார்த்தா தானே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். அப்படியான சுய பரிசோதனை நம்மிடம் இல்லை என்று பார்த்தால் சுயநலவாதம் தான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நான் நான் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறர் நலம் என்பது அப்படியோ அற்று போய்விடுமோ என்ற ஒரு பயம் இப்போது ஏற்படுகிறது. மற்றவனை வீழ்த்தி தாழ்த்தி நான் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்பதிலேதான் என்று அதிகமானவர்கள் குறியாகவும் இலக்காகவும் கவனமாகவும் இருக்கிறார்கள். அப்படியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு புறம் தன்னை உடம்புக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகள் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புக்கு நிறைவேற்ற வேண்டியது, அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை.
பொருளாதாரம் பொருளாதாரம் என்று மனிதன் தன்னை முழுமையாக அழித்துக் கொண்டிருக்கிறான். வெறுமனே சேர்த்து வைப்பது, பொருளாதாரத்தை குவித்து வைப்பது மாத்திரம்தான் லட்சியம் என்று வாழ்கிறான். தண்ட ஆரோக்கியத்தை அழித்து மனிதன் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆரோக்கியம் இல்லாத பொருளாதாரத்தால் என்ன பிரயோஜனம்? அப்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். உடம்புக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக் இருக்கிறது, அதை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவும் நாம் கடமை நிறைவேற்றிய குற்றத்துக்கு எம்மை ஆளாக்கிவிடும். இந்த இடத்துலதான் மார்க்கம் மனிதனுக்கு விழிப்பூட்டுறது. மனிதன் மீது உள்ள பொறுப்புகள் கடமைகள் என்ன? ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது, அதை நாம் இந்த இடத்திலே கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும். பாருங்கள், பொறுப்புகள் கடமைகள் என்பதை மார்க்கம் எவ்வளவு அழகாக அந்த விளக்குகிறது என்பதை. புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், 2 சஹாபாக்கள் சல்மானுல் ஃபாரிசி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அந்த சகோதரர்களாக அந்த சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள் ஹிஜ்ரத் வந்ததன் பின்னால். இந்த 2 சஹாபிகளும், சல்மானுல் ஃபாரிசி கொஞ்சம் திறமையானவங்க, மார்க்கத்துல அதிகம் புரிதல் உள்ளவங்க. ஏன் அவங்க பாரசீகத்தில இருந்து வந்தாங்களே, சுய தேடலில் இஸ்லாத்தை அடைந்தார்களே, சுய ஆர்வத்தில் பல 1000 மைல்களை கடந்து இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால அவங்களுக்கு அதிகமான தெளிவும் விளக்கமும் மார்க்கத்தில் இருந்தது. அவங்க மதீனாவுக்கு வந்து அபூ தர்தா, சல்மான் 2 பேரும் ஒன்றாக இருந்து பிறகு தனித்தனி அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் விரிவடைந்து பிரிந்தார்கள். பிறகு ஒரு நாள் சல்மான் ஃபாரிசி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்க வராங்க. பார்க்க வந்தால் வீட்டுக்கு பார்க்க வராங்க. அவங்களோட மனைவியார் அவங்க ரொம்ப அசிங்கம் என்றால் அழுக்கான ஆடையுடனும் ஒரு வித்தியாசமான தோற்றத்துடனும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலேயே தொடர்பில்லாத ஒரு வேலைக்கார பெண் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கிறாங்க. இப்ப சல்மானுல் ஃபாரிசி தண்ட தோழர் அபூ தர்தாட மனைவி இப்படி இருக்கிறாவை என்று பார்த்து, என்ன நீங்க இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. ஹிஜாப் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த சம்பவம் நடக்கிற காரணத்தினால அவங்களுக்கும் அதை பார்த்து பேசுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, உங்கள் தோழர் அபூ தர்தாக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையில் எந்த தேவையும் இல்லையே. அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கை என்பது அவருக்கு தேவையில்லை. நான் எதற்கு அழகாக ஆடை அணிந்திருக்க வேண்டும்? அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லையே. அப்ப பாருங்க, ஒரு மனைவி வீட்டை இருந்தாலும் ஒரு கணவனுக்கு ஒரு அழகிய தோற்றத்தில் காட்சி கொடுக்க வேண்டும், தோற்றத்தில் இருக்க வேண்டும். அது மார்க்கம். அது கணவனுக்கு செலுத்த வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் உண்டு. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அது மார்க்கமாக எல்லோருக்கும் மத்தியிலும் தெளிவான ஒரு விஷயமாக அது இருந்திருக்கிறது. எனவேதான் கேட்கிறாங்க, இந்த கோலத்தில் ஒரு மனைவி ஒரு பெண் இருக்கக்கூடாதே. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அப்படி இருப்பதாக இருந்தால் ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டுமே. அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு மத்தியில இல்ல, எனவே நான் இந்த தோற்றத்தில் இருக்கிறேன். அப்படியா? இப்ப அபூ தர்தா தோழர் வந்துட்டார் என்று ஒரு சாப்பாடை சமைச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனேயே சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சல்மானுல் ஃபாரிசி, இல்லைன்னா நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அபூ தர்தா சொல்றாங்க, நான் நோம்பு நோட்டு இருக்கிறேன், சுன்னத்தான நோம்பு நோட்டு இருக்கிறார். விருந்தாளி வந்தா சுன்னத்தான நோம்பு நோட்பது சுன்னத்தில்லை. எப்படி? வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் சுன்னத்தான நோம்பு பிடிப்பது சுன்னத்தல்ல, அதை விடுவதுதான் நல்லது. சுன்னத்தான நோம்பு எப்பயும் நோற்றுக் கொள்ளலாம், விருந்தாளியை எப்போது உபசரிக்க முடியாது, வந்தால் தான் உபசரிக்கலாம். சுன்னத்தான நோன்பை விட விருந்தாளியை உபசரிப்பது மேலானது, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. அல்லாஹ்வையும் மறுமையை நம்புவவனே விருந்தாளியை உபசரிப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஈமானிய பண்பு. அப்ப நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சரி,
இப்ப நோம்ப முறிச்சிட்டு சாப்பிட்டாங்களாம். யாரு? அபூ தர்தா. நோம்ப விடலாம், விருந்தாளிக்காக சுன்னத்தான நோம்பை விடலாம், ஃபர்தை விட முடியாது. இரவானதும் சல்மான் உறங்க போனார்கள், அபூ தர்தா உறங்கவில்லை. இவங்க தொழ ஆரம்பிச்சாங்க. என்ன தொழ போறாங்க? சுன்னத்தான தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. இரவின் முதல் பகுதியில இருந்தே தஹஜ்ஜுத். அப்படி என்றால் அபூ தர்தா ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்குவதில்லை, தொழுவதுதான். அப்ப அங்க ஒரு பேலன்ஸ் இல்லாம ஆகுது. இஸ்லாம் இப்படி சொல்லாது. இந்த முறை பிள்ளை, இது ஒரு சைட தூக்கி இன்னொரு சைடு அப்படியே வீழ்த்துவது போல, மனைவிக்குரிய, உடம்புக்குரிய, கண்ணுக்குரிய ஹக்குகள், அங்கே உரிமைகள், கடமைகள் மறுக்கப்படுகின்றன. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு எதிரானது, இலகுவான மார்க்கத்துக்கு எதிரான போக்கு. இப்பதான் சல்மான் அல் ஃபாரிஸி சொன்னாங்க, இப்ப தொழ வேண்டாம், உறங்குங்க. கொஞ்ச நேரம் உறங்குனாங்களாம், திரும்ப முழிச்சு பார்த்தா திரும்ப தொழுதுட்டு நிற்கிறாங்க அபூ தர்தா. சல்மான் அல் ஃபாரிஸி சொன்னாங்க, உறங்குங்க, லேட்டாகி தொழலாம். இப்ப ஃபஜ்ர் ஆனதும் இப்ப எழுப்புங்க, இப்ப தொழுங்க என்று சல்மான் அல் ஃபாரிஸி வழிகாட்டினார். இப்ப ஃபஜ்ர் தொழுதன் பின்னால அப்பதான் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர்தாக்கு ஒரு அழகான ஒரு அறிவுரையை வழங்கினார்கள். அதுதான் இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம். இஸ்லாம் எல்லா உரிமைகள், பொறுப்புகள், கடமைகளை சமமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல கொடுக்கிற மார்க்கம் என்கிறத சல்மான் அல் ஃபாரிஸி அழகாக சொன்னாங்க. ரெண்டு பேரும் தொழுவதற்கு பின்னால சொன்னாங்களா, அபூ தர்தா, இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கன், நீ உனக்கு, உன் நஃப்ஸுக்கு உனக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புண்டு, அதை நீ சரியாக நிறைவேற்ற வேண்டும். உன் ரப்புக்குரிய பொறுப்பு, கடமை உண்டு, அதையும் நீ நிறைவேற்ற வேண்டும். உன் விருந்தாளிக்கென்று நீ நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை உண்டு, அதை நிறைவேற்ற வேண்டும். உன் மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, பொறுப்புகள் உண்டு, அதையும் நீ நிறைவேற்ற வேண்டும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு, கடமை உண்டு. அவர்களுக்குரிய பொறுப்பை, கடமை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அழகாக விளக்கி சொன்னார். எனவேதான் நாம சொன்னோம், சிலர்கள் தொழிலுக்காக பிள்ளைகளை மறந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும், பொதுச்சேவைன்னு சொல்லி மனைவிக்குரிய ஹக், குடும்பத்துக்குரிய ஹக்கை மறந்தவர்கள் இருக்கிறார்கள். தாய் தகப்பனுக்குரிய ஹக்கை மறந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமநிலை இல்லை. அப்ப சமமாக வகுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை சீரழி, பிரச்சனைகள் அதிகரிக்கும், குழப்பங்கள் அதிகரிக்கும். எனவேதான் மார்க்கம் இந்த பேலன்ஸ், சமநிலையை பேண வேண்டும் என்று நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இப்படி அந்த உபதேசித்ததன் பின்னால் இவர் உபதேசம் சரிதானா? குடும்பத்தையும் பார்க்கணும், உடம்பையும் பார்க்கணும், பிள்ளையும் பார்க்கணும், ரப்புடைய கடமை நிறைவேற்றணும். இப்படி விருந்தாளி வந்து அவரையும் உபசரிக்க வேண்டும். இந்த இவர் சொன்ன இந்த முறை இது சரிதானா என்று கேட்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, இப்படி சல்மான் எனக்கு இன்ன விஷயங்களை இப்படி அறிவூட்டினார், வழிகாட்டினார், இப்படி வார்த்தைகளை சொன்னார், அல்லாஹ்வின் தூதர், இது சரிதானா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் சொன்னது சரி. இதுதான் இஸ்லாம். ஒவ்வொருவருக்குரிய ஹக் அது சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல ஒரு மனிதன் தான் பிரதானமாக என்ன பொறுப்புகள், கடமைகள் என் மீது உள்ளன முதல்ல அறியணுமே. அப்பானே அது நினைவுக்கு வரும். அறிந்தால் தானே அதை நிறைவேற்றலாம். அறிந்தால் தானே தன்னை சுய பரிசோதனை செய்யலாம். எதை நான் நிறைவேற்றுகிறேன், எதில் தவறு விடுகிறேன் அறியணும். எவ்வளவு பயானுகளை கேட்டிருப்போம், எவ்வளவு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்போம். உதாரணமாக இப்போ ஒரு கேள்வி, ஹக்குகள் இஸ்லாத்தின் பார்வையில் உரிமைகள், கடமைகள் இரு வகை, பொதுவாக இரண்டாக பிரிக்கலாம்.
என்ன அது என்று கேட்டால் தெரியும். ஆனா நாம அது ஒரு அறிவாக அதில் முக்கியத்துவம் கொடுத்து நாம விளக்கமாக மனசுல பதிஞ்சு கொள்ளல. ஆனால் பதில் தெரியும். இஸ்லாத்துல உரிமைகள் கடமைகள் இரண்டு வகை. ஒன்று அல்லாஹ்வுக்குரிய உரிமை கடமை, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமை கடமை. இரண்டாவது ஏனைய அல்லாஹ் அல்லாத ஏனைய படைப்புகளின் மீது அவன் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் கடமைகள். இப்படி இரண்டாக பிரிக்கிறான். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பு என்ன? தான் அடியான் தன் ரப்பின் மீது ரப்புக்கு முன்னால் அடியான் என்ற வகையில் நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பு ஹக். என்ன ஹக் இருக்கிறது? அந்த ஹக்கத்தான் என்று பறிக்க முயல்கிறார்கள். அந்த ஹக்கத்தான் என்று முழுமையாக கொடுக்க மறுக்கிறார்கள். அந்த ஹக்கத்தான் அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்று வாதிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க முஆத் ரலியல்லாஹு யா முஆதே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரே ஒரு ஹக் இருக்கிறது என்னவென்று தெரியுமா? ஒன்றுதானா? அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கு தான் தெரியும் என்று சொன்னாங்க சஹாபாக்களுடைய வளமை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதன் பின்னால சொல்லி கொடுத்தாங்க, அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக் அவனை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது இறுதி மூச்சு வரைக்கும். அடியானாக நீ இருப்பதாக இருந்தால், உன்னை படைத்த அடியானாக நீ இருப்பதாக இருந்தால், உன்னை படைத்த ரப்புக்குரிய அடியானாக நீ வாழ்வதாக இருந்தால் ஒரே ஒரு ஹக்கத்தான் நிறைவேற்ற வேண்டும். அதில் கவனமாக இரு. என்ன அது? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது. வணக்கம் என்று எதெல்லாம் உண்டோ, சுஜூத் வணக்கம், ருக்கு வணக்கம், துஆ வணக்கம், நேர்ச்சை வணக்கம், ஆபத்தின் போது பாதுகாப்பு தேடல் உதவி கோரல் வணக்கம், பாவ மன்னிப்பு தேடுவது வணக்கம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே செலுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினால் தான் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய அந்த ஹக், ஒரே ஒரு ஹக், அதை ஒரு மனிதன் தொலைத்து விட்டுத்தான் அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திப்பான். என்ன முகத்துடன் சந்திப்பான்? ஒரே ஒரு ஹக், அதையும் சரியாக நிறைவேற்ற முடியல, என்ன முகத்துடன் சந்திப்பான்? அப்ப அதில் நாம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹக்கை சரியாக இந்த உலக வாழ்க்கையில் தொழுதால் அவனையே தொழ வேண்டும், சுஜூது செய்தால் அவனுக்கே சுஜூது செய்ய வேண்டும், துஆ கேட்டால் அவனிடமே துஆ கேட்க வேண்டும், உதவி தேடினால் அவனிடமே உதவி தேட வேண்டும். அல்லாஹ்விடமும் கேட்கலாம், மற்றவர்களிடம் கேட்கலாம். அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்யலாம், மற்றவர்களுக்கும் நேர்ச்சை செய்யலாம். அல்லாஹ்வுக்கும் சுஜூது செய்யலாம், மற்றவர்களுக்கும் சுஜூது செய்யலாம். அல்லாஹ்வையும் பயப்படலாம், மற்றவர்களையும் அல்லாஹ்வை பயப்படுவது போன்று பயப்படலாம். இது ஷிர்க், இணை வைப்பு. இந்த இணை வைப்புடன் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க முடியாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை அன்புக்குரியவர்களே முதலாவது ஹக்காக எமது வாழ்விலே நாம் புரிந்து செயற்பட வேண்டும். அப்படியான நல்ல மூமின்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரிமைகள் கடமைகளை, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமையை ஒரு மனிதன் முதலாக தெளிவாக அறிந்தான், நிறைவேற்றினான். அடுத்ததாக ஏனைய கடமைகள் வரும். இரண்டாவது கடமை அல்லாஹ்வின் தூதர் முன்னால் உள்ள கடமை. அல்லாஹ்வின் தூதர் முன்னால் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை அல்லாஹ்வின் தூதரே என்று நம்ப வேண்டும், அதில் சந்தேகம் வரக்கூடாது.
அவர்கள் சுன்னா என் வழிகாட்டி என்று நம்ப வேண்டும். அதை உதாசீனம் செய்யக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, துச்சமாக மதிக்கக்கூடாது. சில வேளை பின்பற்ற முடியாமல் போகலாம். அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா சில வேளை நமக்கு பின்பற்ற முடியாமல் போகலாம். விமர்சிக்க கூடாது, மறுக்க கூடாது. அவர்கள் வழிதான், அவர்கள்தான் முன்மாதிரி என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். இயன்றவரை அவர்களை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். எதில் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமோ அதில் தயங்காது பின்பற்ற வேண்டும். சிலது சுன்னத்தான அம்சங்கள் உள்ளன, அதில் முடியுமான அளவு பின்பற்ற வேண்டும். வருமனே வருடா வருடம் ஒரு நாள் அவர்களை நினைப்பதும் போற்றுவதும், மின் விளக்குகளை ஏற்றுவதும், பள்ளிவாசலுக்குள் பாடல்களை படிப்பதும் அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றியதாக ஆகாது. நாளாந்தம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வின் தூதருடைய நினைவில் கழிப்பவன் தான் மோமின். அதுதான் உண்மையான மஹப்பத். அப்படியானவர்கள் அல்லாஹ்வின் தூதரின் பின்னால் நாளை மறுமையில் அவர்கள் கொடியேந்த அவர்களின் பின்னால் செல்ல முடியும். வெறுமனே வெற்று வார்த்தைகளால் அல்லாஹ்வின் தூதருடைய ஹக்கை நிறைவேற்றியதாக ஆகாது. இது அல்லாஹ்வின் தூதருக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக், சுருக்கமாக சொன்னார். அடுத்தது, ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸ் தனக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமைகள். அதை நாம் இந்த சல்மான் அல் ஃபாரிசி அவங்க அந்த ஹதீஸில் அழகாக பார்த்து விட்டோம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். ஆரோக்கியம் அமானிதம். பாருங்கள், இஸ்லாம் ஆரோக்கியத்தை அமானிதம் என்று சொல்லியிருக்கிறது, வாலிபத்தை அமானிதம் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்குரிய ஹக், அதை பாதுகாப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆயுள் அமானிதம். ஆயுளை பற்றி வாழ்நாளை எப்படி கழித்தாய் கேள்வி உண்டு. அடுத்தது முக்கியமான கட்டம் வாலிபம். வாலிபத்தை எதில் செலவழித்தாய்? காத்தாயா அழித்தாயா கேள்வி உண்டு. கல்வியில் கழித்தேன், சமூக சேவையில் கழித்தேன், உனக்கு கட்டுப்பட்டு கழித்தேன், நல்லவற்றை கற்பதில் கழித்தேன், நல்ல பதில் என்று பாருங்கள். இந்த ஆரோக்கிய அமானிதம், அதை பாதுகாக்கணும், ஹக், உடம்புக்கு செலுத்த வேண்டிய ஹக். என்று நிறைய பேர் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பள்ளிவாசலில் முன்வரிசையில் நின்று தொழுதவர்கள் ஆரோக்கியத்தை இழந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் முன்வரிசையில் நின்றவர்கள், ஆசையுடன் ஜக்காத்து கொடுத்தவர்கள், தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தது மாத்திரமல்ல, ஆரோக்கியம், வாலிபம், அது நிஅமத், அதை காக்க தெரியவில்லை, அது அமானிதம் என்று தெரியவில்லை, அது பொறுப்பென்று தெரியவில்லை, அழித்து விட்டார்கள். கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்களுடன் சேர்ந்து அழித்து விட்டார்கள். ஒரு மனிதன் தன்னை என்ன சேஃப்டி ஜோன்ல வச்சுக்கொண்டு தெரியாது, எந்த வட்டத்துக்குள்ள தன் நட்பு வட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியாது. வழிகாட்ட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக சொன்னால், அடுத்தது பெற்றோர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், கடமைகள். அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு மரியாதை செய்வது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், வயது முதிர்ந்தவுடன், முதிர்ச்சி அடைந்தவுடன் அவங்களோட சிந்தனை மாற்றம் எடுக்கும். அவங்க செல்வது பிள்ளை, தவறு என்று நமக்கு தெரிய வரும். நாம் சிந்திப்பதும் அவங்க சிந்திப்பதும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். நமது கல்வி தரத்துக்கும் அவங்களோட கல்வி தரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது அந்த முதுமையால் ஏற்படுகிற பிரச்சனை. ஆனா மார்க்கம் என்ன சொல்கிறது? மறந்து விடாதே, அவங்க பெற்றோர், வளர்த்தோர் என்பதை மறந்து விடாதே. எனவேதான் இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா, சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் தஆலா ரப்புக்குரிய கடமையை சொல்லிட்டு பெற்றோர்களுக்குரிய கடமையை தான் சொல்கிறார். என்னை வணங்குங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், இரண்டு கடமை. அப்ப உங்களில் ஒருவரின்
பெற்றோர்களில் ஒருவர் அல்லது இருவரும் வயது முதிர்ந்த நிலையை அடையலாம். உங்களோட வாழ்நாளிலே அவங்க ரொம்ப வயது முதிர்ச்சிக்கு போகலாம். போய்விட்டால் அப்ப அந்த நேரத்தில் தான் பிள்ளைக்கு பொறுமை தேவைப்படும், சகிப்புத்தன்மை தேவைப்படும். அவங்கள பார்க்கறதுல, அவங்கள கண்காணிக்கிறதுல, அவங்கள தேவைகளை நிறைவேற்றத்தில். எனவேதான் ஃபலா தகுல் லஹுமா உஃப் உஃப் சி என்ற வார்த்தையையும் சொல்லிவிடாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கௌரவமான கண்ணியமான வார்த்தை அவர்களுக்கு பேசு. நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபிக்கு தாய் தகப்பன் இல்லை. இந்த வசனம் அருளப்படுகிற போது தாய் தகப்பன் இல்லை, அது உம்மத்துக்குரிய வழிகாட்டல். நேரடியா நபிக்கு சொன்னால் அது உம்மத்துக்குரிய வழிகாட்டல். நபிக்கு ஒரு வாப்பா உம்மா இருந்தாலும் இதுதான் நபியுமே அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெருமதி மிக்க ஒரு கடமை பொறுப்பு தான் தாய் தகப்பனுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமை என்பதையும் நமது மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதே போல அன்புக்குரியவர்களை, இறுதியாக பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் கடமைகள். அல்லாஹ், ரசூல், நம்முடைய நஃப்ஸ், பெற்றோர்கள், பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் கடமைகள். குறிப்பாக இக்காலகட்டத்தில் ஹதீஸ், குர்ஆன் வசனங்கள் எல்லோருக்கும் தெரியும். பெற்றெடுப்பதல்ல, வளர்ப்பது, பராமரிப்பது எல்லோரும் செய்யலாம். பிள்ளைகளை பராமரிக்கலாம், உண்ண கொடுக்கலாம், உடுக்க கொடுக்கலாம், பள்ளிக்கு அனுப்பலாம், நோய் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலாம். இது பராமரிப்பு. இது எல்லாரும் செய்யலாம், மற்றவர்களும் செய்யலாம். வளர்ப்பது சிரமமானது. அந்த ஹக்கு தான் நிறைவேற்ற வேண்டும். அது எல்லோராலும் செய்ய முடியாது. வளர்ப்பது, எனவேதான் ஒரு பிள்ளையை கட்டுவிட்டால் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவார்கள். வளர்ப்பு கஷ்டமானது, அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். வளர்ப்பு முதலாவது அவனுக்கு மார்க்கம், அகீதா, பண்பாடு, ஒழுக்கம், அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை போதிக்கிறது. அது வளர்ப்பின் முதலாவது அம்சம். அகீதா, மார்க்கத்தின் அடிப்படை, ஒழுக்கம், பண்பு, இதை ஊட்டி வளர்ப்பது. அது மாத்திரமல்ல, வளர்ந்து வருகிற போது அவர்கள் எதை முன்மாதிரியாக கொள்கிறார்கள், அவர்களுக்கு யார் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை அவதானிப்பது. நல்ல முன்மாதிரியை கொண்டிருந்தால் ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு நல்ல ஒரு, நான் அந்த ஸ்கூல் பிரின்சிபலை போல வரணும் என்று ஆசைப்படுறான், மாஷா அல்லாஹ், சந்தோஷப்படும். அந்த டாக்டரை போல வரணும் என்று ஆசைப்படுகிறான் சின்ன வயசுலே. அதை வலுவூட்ட வேண்டும், ஆர்வமூட்ட வேண்டும். முன்மாதிரி சரி. இந்த பேச்சாளரை போல, இந்த மார்க்க அறிஞரை போல, இந்த அழைப்பாளரை போல நான் மாற வேண்டும். நல்ல முன்மாதிரியின் பக்கம் அவன் சென்று கொண்டிருக்கிறான், அவனை வலுவூட்ட வேண்டும். அதே நேரம் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத ஒருவரை பற்றியும் அவரை முன்மாதிரியாக கொண்டு அவன் எண்ணமும் நோக்கமும் அதிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுதான் வளர்ப்பு. இப்படி வளர்ப்பு என்பது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அதை நாம் சரியாக செய்தால் சந்தோஷமாக, குர்ஆன் சொல்வது போல குர்ரத்து ஐன், அந்த கண் குளிர்ச்சியாக அவர்கள் நமக்கு மாறுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பொறுப்பு கடமைகள் என்றெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் இல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவரவர் போக்கிலே, நான் எடுத்த வழி, நான் போகும் திசையில் நான் போய்கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, எனக்கு தடைகள், பொறுப்புகள், சட்டங்கள், ஒழுங்குகள், நிபந்தனைகள்லாம் சரி வராது என்று யோசிக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம நமது மார்க்க விஷயங்கள், மார்க்க கடமைகள், மார்க்க வழிகாட்டலுக்குள்ள கொஞ்சம் வந்தால்தான் இப்படியான விழிப்புணர்வு நமக்கு வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படியான நமது வாழ்வில் இருக்கிற மார்க்கம் சொல்கிற பொறுப்புகள், கடமைகளை சரியாக அறிந்து உணர்ந்து அதை நிறைவேற்ற முயற்சிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.